வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சடம். நம்ம சமையல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஹெம்மியான ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவை பாருங்கள் ப்ளீஸ். என்னோடய ஸ்மால் ரெக்வஸ்ட் இது. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கடலை பருப்பு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே உளுந்து 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். தால் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கலர். கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் தனியா ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கூட 2 கிராம்பு ஆட் செஞ்சுருக்கேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டை இதுதான் நல்ல ஃப்ளேவர் தரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸுக்கு பட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நான் ஒரு 1/4 மூடி நல்லா துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் செஞ்சுக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி, வாங்கி பாத் ரெசிபி. நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயோட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வேற ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம ரெட் சில்லிஸ் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒரு 10லேருந்து 11 ரெட் சில்லி செய்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ரைஸ் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பவுடர் ரெடி செய்கிறேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே பாருங்கள், புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ மிக்சரில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது வேறொரு கடாயில் ஆயில் கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைஸுக்கு இப்போ தாளிச்சிக்கலாம். கூடவே நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா எந்த ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கடுகு ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே வேர்க்கடலை ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் செஞ்சுருக்கேன். கடுகு, வேர்க்கடலை தோல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சது ஆஃபாக செஞ்சு ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே கறிவேப்பிலை ஆட் செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் வேர்க்கடலை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு. க்ரீன் விட வயலட் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் வாங்கி பாத் ரெசிபிக்கு. நல்லா உடையாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்துடணும் ஆயிலே. இப்போ நம்ம புளி கொஞ்சமாக ஊற போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுக்கலாம். மஞ்சள் தூள்,
நல்லா வதக்கிக்கோங்க. ஆயிலில் கத்திரிக்காய் நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்புறம் புளி சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வேகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆயிலே வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ புளி கரைச்சலை ஆட் செஞ்சுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வாங்கி பாத் ரெசிபி. இப்போது மசாலா பவுடரை நம்ம ஆட் செஞ்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக ஆட் செய்ய தேவையில்ல. நான் ஒரு 4 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். காரம் பார்த்து நீங்கள் ஆட் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், மிச்சம் பவுடரை நான் அப்படியே வச்சுட்டேன். ஹெம்மி அண்ட் டேஸ்டியான வாங்கி பாத் ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியோட தொக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரைஸை நம்ம ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் சாப்பாட்டோட ரைஸ் தான். பச்சரிசி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.